எகிப்து பகுதியை வந்து கெமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமெட்னா என்ன அர்த்தம்னா கருப்பு நிலம்னு அர்த்தம். ஒவ்வொரு நாட்டு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் ஆகி மேலே போவாங்க, அப்புறம் துப்புன்னு காணாமல் போயிடுவாங்க, அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வருவாங்க, திரும்ப காணாமல் போவாங்க, அப்படி இப்படி நடக்கும். ஆனால் எகிப்து மட்டும் என்னன்னா அந்த ஒரு தடவை மட்டும்தான் மேலே போனாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்திரிக்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் எப்பவும் பார்த்தாலும் வேற யாராவது ஒருத்தன் தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லா நாகரிகத்திலும் நம்ம அந்த புராண கதைகள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. இவங்களுக்கு பேஸான கதை அதான் இந்த புராண கதைகள் வந்து இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இதுல சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எகிப்து மக்களோட ஆரிஜின் வந்து ஒருவேளை தமிழர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் புறம் கருப்பு மனிதர்கள். கருப்பு மனிதர்கள்னா நீக்ரோ போன்ற கருப்பர்கள் கிடையாது. ராஜா சாவெல்லாம் இல்லை, பிரமிடுக்குள்ளே போனோடனே அவருக்கு உயிர் வந்துடும், கடவுள் உயிர் கொடுத்துருவாரு, நீங்கள்லாம் ராஜாவுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு இந்த பூசாரிங்க சொல்லி அனுப்புறது. இவங்களை எல்லாரும் ராஜாவை புது வீட்டுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டு போவாங்க. கொண்டு போய் அங்கே சென்ட்ரலில் அவரை வைக்க வேண்டிய ஒரு பெடஸ்டல் இருக்கும். அதை முதலே காமிச்சிடுவாங்க. இந்த பெடஸ்டலில் கொண்டாந்து ராஜாவோட சிலையை நீங்கள் வச்சிடணும், வச்சிங்கன்னா ராஜாவுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் பூசாரிங்க அனுப்பி விடுறாரு. இங்கே போய் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அதை வச்ச உடனே ராஜாவோட அந்த வெயிட் இருக்குல்ல, அதில் அந்த கல் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கின உடனே அந்த பிரமிடில் இருக்க எல்லா கதவும் டப்புன்னு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் திறக்க முடியாது. எதனால் அதை பண்ணுறாங்க அப்படி? ஸோ இவர் பல காலமாக தேடி 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 கடைசியாக ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த இடம் தான் முதலில் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. இவ்வளோ நகைகளும் தங்கமும் இருக்கா அப்படின்னு முதல் முறையாக ஒரு புதையலே பார்த்துட்ட மாதிரி அவருக்கு ஆச்சரியம். அந்த சமாதி தான் துத்தன் காமன். இந்த எகிப்து நாட்டோட தாக்கத்துல தான் ரோம்லையும் மன்னர்கள் வந்து கடவுளோட அம்சம். இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. மன்னர்னு சொல்றதை விட கடவுளுக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு. அதாவது உலகம் முழுவதும் கடவுள் மன்னர் ரெண்டும் பிரிக்க முடியாத விஷயம் அப்படின்ற கான்செப்ட் எகிப்துல இருந்து தான் தோன்றுது. அப்போ இந்த ராமசஸ் வந்து இவ்வளோ ஃபேமஸான மன்னராக இருந்திருக்கிறார். ஆனால் அவரை பற்றி பைபிளில் இருக்கிற குறிப்புகள் இருக்குது, அந்த ஹீரோகிளிபிக்ஸில் இருக்குது. சமாதி இன்னைக்கு வர கிடைக்கல, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ராமசஸோட வாழ்க்கையை பற்றின குறிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்புகளில் அவர் 96 வயசு வரை வாழ்ந்தாருன்ற வரை அந்த குறிப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாமே இருக்குது. மோசஸ்ன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை அதில். ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் தான். வணக்கம். ஆக்சஸ் நதி நாகரிகம், ஆரியர்களுடைய வருகை, அதெல்லாம் கடந்த 2 பாட்காஸ்ட்ல நம்ம பேசியிருக்கோம்னா, நம்ம அந்த நாகரிகத்தின் தொட்டில் அதில் இன்னொரு நாகரிகத்தை தான் நம்ம பேச போகிறோம், எகிப்து நாகரிகம். இப்போ நாகரிகங்களின் உருவாக்கங்களில் ஆறுகள் அதை ஒட்டிய பகுதிகளில் தான் வந்து நாகரிகங்கள் வந்து உருவாகி இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி நைல் நதி நாகரிகம், எகிப்து அந்த நாகரிகம் எவ்வளவு முக்கியமானது, குறிப்பாக சொல்லணும்னா அதனுடைய அங்கே வாழ்ந்தவர்கள், அந்த பார்வோன்ஸ் அவர்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் அந்த புராணங்கள், கதைகள், அதெல்லாம் ரொம்ப பிரபலமான ஒன்று. குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பிரபலமானது பிரமிடுகளும் அங்கே இருக்கிற அந்த மம்மிஸ், அதெல்லாம் வந்து அதிகமாக ஆய்வுகளுக்கு உட்பட்டு இன்னுமே அதனுடைய ஆய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் வந்து பைபிள்லுமே ஒரு பிரதானமான இடம் பிடிச்சிருக்கிறது வந்து அந்த எகிப்து. அங்கே மக்கள், யூத மக்கள் அடிமையாக இருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஒன்றோட ஒன்றா பிணைஞ்சிருக்கு. எகிப்து நாகரிகம், நம்ம அதுலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன, என்னென்ன கதைகள் இருக்கு, பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பைபிளில் வந்து எகிப்து ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எகிப்தை விட சுமேரிய நாடு தான் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. அதாவது மோசஸ் கதை தொடங்குற வரை உள்ள செய்திகள் இருக்குல்ல, அந்த செய்திகள் பூராமே சுமேரிய நாகரிகத்தில் இருந்த செய்திகள் தான். நம்ம கூட இன்னொரு வீடியோவில் பேசணும். அதாவது இந்த ஜிகரத் அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ணாங்க. அதை வந்து இவங்க பபேல் கோபுரம்னு கட்டினாங்க. கடவுள் வந்து மொழிகளை பிரித்து விட்டார், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் புரியாமல் போயிடுச்சு அப்படின்லாம் வருது இல்லை. இது எல்லாமே சுமேரிய நாகரிகத்தில் உள்ள கதைகள். பைபிள் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதாவது இயேசு வர உள்ள கதைகள் பார்த்தீங்கன்னா 2 கதை தான். ஒன்று சுமேரிய கதை, இன்னொன்று எகிப்து கதை. இது 2த்தையும் சேர்த்து பழைய ஏற்பாடுன்னு செட் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் பாரசீக மன்னர்கள் வர வர சுமேரிய பகுதியில் பெரிய ஆட்சி எதுவும் நடக்கலை. ஸோ சுமேரிய பகுதிகள் வந்து அப்போ ரொம்ப பிரபலமாகாமல் போயிடுச்சு. அதனால பிற்காலத்தில் எகிப்து கதைகளை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாகரிகங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கற்கால நாகரிகம் அப்படிங்கிறது வந்து மலையை சார்ந்த பகுதியாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு முக்கிய பிரச்சனை. ராத்திரி நேரத்தில் காட்டில் எல்லாம் போய் வாழ முடியாது. ஏதாவது மிருகம் வந்து அடித்து போட்டு போயிடும். மரங்களில் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அப்போ குகைகள் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே படுக்கும்போது எப்படி படுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி படுப்போம் பெட்ரூமில். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்மளை அறியாமலே அது வீடு எந்த டைரக்ஷனில் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, நாம் படுக்கும்போது நம்மளை அறியாமலேயே அதுதான் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படி படுத்துருக்கும் போது கதவு தெரியணும். அதாவது நேராக தெரிஞ்சால் பரவாயில்ல, நேராக தெரியலாம், கொஞ்சம் சைட்லேயாவது தெரியணும். கதவு இருக்கிற பக்கம் தலை வச்சு படுத்தோம்னா கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது. அது நம்ம உள் மனதில் பதிஞ்ச விஷயம். என்னென்னா இந்த குகையில் இருக்கும்போதே அவன் அப்படி தான் படுத்திருப்பான். குகை வாசல் தெரிகிற மாதிரி தான் படுத்திருப்பான். உள்ளே எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் நெருப்பு மூட்டி வச்சுருப்பாங்க வாசலில், மிருகங்கள் எதுவும் உள்ளே வராமல் இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இது நீங்கள் இது வேறு கவனிக்கல, நம்ம படுக்கும்போது கதவு பார்க்குற மாதிரி தான் படுத்திருப்போம்னு சொன்ன பிறகு தான் அதை ரியலைஸ் பண்ண முடியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எந்த வீட்டில் போய் படுத்தீங்கனாலும் அது சொல்லுவாங்கல்ல சில பேர், புது இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு. அது புது இடம்ன்றதுனால இல்லை, அங்கே வந்து இவங்களுக்கு வசதியாக கதவு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. இப்போ நாகரிகத்தின் வளர்ச்சியில ஏன் ஆறுகள் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது? குறிப்பா சொன்னா இங்க நைல் நதி மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வாட்டர் சோர்ஸ், இல்லைன்னா நைல் நதி இல்லைன்னா அது பாலைவனம் தான். ஆமாம், அதாவது இப்போ முதல் கட்டமாக மலையை தாண்டி அவனது உணவு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தா காட்டில் வேட்டையாடக்கூடிய மிருகங்கள். அடுத்தால நெருப்பு கண்டுபிடிக்கிறான், நெருப்பை பயன்படுத்த பழகிறான். அடுத்தால உணவு சோர்ஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் மீன்கள். அதாவது சொல்லுவாங்கல்ல மீனவர்கள்லாம், எங்கள் கடலம்மா வந்து எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டா, போனால் கை நிறைய கொடுத்தனுப்புவார். அங்கே என்ன கடலம்மாவாக கொடுத்தனுப்புது, நீங்கள் போய் மீனை பிடிச்சி வந்துடுறீங்க. அது மாதிரி அந்த தண்ணீரை சார்ந்து ஒரு நாகரிகம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா மனிதன் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது, மனுஷன் விவசாயன்றதே கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு ஒரு 5000 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். அப்போது பல இடங்களில் போய் சேகரித்து கொண்டாந்து போட்டு, அதை ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் அப்படிம்பாங்க. ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்னால் வேட்டையாடுபவர்களும் காய்கனிகளை சேகரிப்பவர்கள். இப்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த விதைகள் வளருதுன்னு பார்க்கும்போது, அந்த விதைகள் வளர்றதுக்கு தண்ணி தேவைப்படும். அப்படின்றப்ப ஆத்தங்கரையை அவர் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. மொத்தத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி வந்து அவனுக்கு குடிக்க தேவை. விவசாயம் கண்டுபிடிச்ச உடனே விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவை, மீன் சாப்பிட்றதுக்கு தண்ணி தேவை. அப்போ தண்ணீரோட தேவை வந்து ஒரு கோணத்தில் இல்லாமல் பல கோணத்தில் அவனுக்கு தண்ணீர் தேவைப்படுதுன்றப்ப ஆற்றங்கரையை ஒட்டி ரிசோர்ஸ் எங்கே இருக்குன்ட்டு போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிவர் பெட்டில் தான் எல்லாருமே முதல்ல செட்டில் ஆகுறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அது சிந்து சமவெளினா அந்த சிந்து, அதுக்கு ஏன் சமவெளின்றாங்கன்னா நதி இருக்கும், நதிக்கு இந்த பக்கத்தில் பார்த்தா கரை பெருசு மேடாக இருக்கும், அது வந்து சமவெளின்றது. இன்னொன்று நதி பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் வந்து பள்ளமாக இருக்கிற பகுதியில் விவசாயம் பண்ணுவாங்க. இது வந்து கிராம பகுதியில் தென் தமிழகத்துலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா ஊர்க்காடு வயக்காடும்பாங்க. ஆத்தோட மேடான பகுதியில் இருக்கிறது ஊர்க்காடு, ஆத்தோட பள்ளமான பகுதியில் இருக்கிறது வயக்காடு அப்படிம்பாங்க. அப்போ அதை எல்லாத்தையுமே காடாகவே சொல்கிறது அவங்க. அந்த ஒரு காடை அழித்து ஊரை உருவாக்குறாங்க, இன்னொரு காடை அழித்து வயலை உருவாக்குறாங்க. அதனால் அது வயல் காடு, இது ஊர்க்காடுன்னு மாறுது. அதே போலத்தான் இங்கேயும் நைல் நதியை ஒட்டி எப்படி மற்ற எல்லா நதிகள்லையும், யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதியில் தான் சுமேரியா, சிந்து சமவெளியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இங்கே நைல் நதியில் எகிப்து, மஞ்சள் நதி நாகரிகம் சைனாவில் மஞ்சள் நதி. அப்போ இங்கேயும் அதே மாதிரி செட்டில் ஆகி இவர்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து இந்த பகுதியை வந்து அந்த எகிப்து பகுதியை வந்து கெமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமெட்னா என்ன அர்த்தம்னா கருப்பு நிலம்னு அர்த்தம். ஏன்னா அந்த நைல் நதி வந்து வெள்ளம் வரும்போது பெருசாக வந்துடும், அப்புறம் வெள்ளம் வடிஞ்சு நார்மல் ஆகும்போது தண்ணி ரிட்ரீட் ஆகும்போது அந்த வண்டல் மண் இருக்குல்ல, அது பூரா கருப்பு மண்ணாக இருக்கும். அதனால அதை கெமெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போலவே அதோட எகிப்தோட மேற்கு பகுதியெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பாலைவன பகுதி.
அதனால அதை டெசர்ட் அப்படிம்பாங்க. அதுலேருந்து தான் டெசர்ட்னு வந்துதான்னு கூட தெரியாது. டெசர்ட் அப்படிம்பாங்க. டெசர்ட் அப்படின்னா சிவப்பு மண்ணுன்னு அர்த்தம். கருப்பு மண், சிவப்பு மண் அப்படின்ற பேர்ல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எகிப்துக்கு எகிப்துன்ற பேர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ஹட்கா டப் அப்படின்னு பேரு. ஹட்கா பட்டுன்னு வரும். அது ஒரு மாதிரி உச்சரிப்பு, அது கரெக்டாக வரல. HWT KA PTAPன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் போட்டுறோம். ஆமாம், வந்து உச்சரிக்கவே முடியாது. கரெக்டான உச்சரிப்பு நம்ம அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்த எகிப்துக்காரனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பின்னாடி வந்து கிரேக்கர்கள் வந்து இதை உச்சரிக்க முடியாமல் எஜிப்டோ அப்படின்னு அவன் ஒரு பேரை கொடுத்தான். அந்த எஜிப்டோஸ் அப்படின்ற பேர் வந்து தான் கடைசியாக ஈஜிப்ட் அப்படின்ற மாதிரி பேர் மாறுது. அவனுக்கு அதை சொல்ல முடியாமல் கிரேக்க நாட்டுக்காரர். ஏன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஃபர்டைல் லேண்டு. எகிப்துக்கு வந்து பல சிறப்புகள் உண்டு. என்னன்னா, மக்கள் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய மலை தொடர்கள்லாம் அங்கே கிடையாது. அந்த பக்கம் தண்ணி போயிட்டா பாலைவனம் ஆகிடும். ஆனால் இந்த பகுதி மட்டும் நல்ல செழிப்பான பகுதியாக இருக்கும். அப்படி செழிப்பான பகுதியாக இருக்கிறதுனால விவசாயம் வந்து கண்ணாபின்னான்னு விவசாயம். கோதுமை, பார்லி, மாதுளை, அது இதுன்னு ஏகப்பட்ட வெங்காயம். அப்போ அந்த காலத்துலேருந்தே அவங்க தான் வெங்காயம். எகிப்துனா பாலைவனம் சாப்பாட்டையே கஷ்டப்படுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உலக வர்த்தகத்துல அதிகமா ஏற்றுமதி பண்றது எகிப்தும். இப்போவும் ஈஜிப்ட் வெங்காயம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதிமுக ஆட்சியில ஈஜிப்ட் வெங்காயம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் வெங்காயத்தை வந்து எப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிங்க. அரேபிய நாடுனாலே ஃபுல்லா பாலைவனம். அங்கேயும் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சவுதி அரேபியாலெல்லாம் விவசாயம் பண்றாங்க. பேரிச்சி மரம்லாம் வளருது, எல்லாமே இருக்கு. ஆனால் பெரும்பாலான நிலங்கள் பாலைவனம். இப்போ ராஜஸ்தான்ல பாலைவனம்னா ராஜஸ்தான் மாநிலம் ஃபுல்லாக தான் பாலைவனமா இருக்கு. அந்த ஒரு பாலைவனம் இருக்கிற பகுதியில் மட்டும்தான் பாலைவனம், மற்ற இடம்லாம் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு நாட்டு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் ஆகி மேலே போவாங்க, அப்புறம் துப்புன்னு காணாமல் போயிடுவாங்க, அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வருவாங்க, அப்புறம் திரும்ப காணாமல் போயிடுவாங்க, திரும்ப எந்திரிச்சு வருவாங்க, திரும்ப காணாமல் போவாங்க. அப்படி இப்படி நடக்கும். ஆனால் எகிப்து மட்டும் என்னன்னா, அந்த ஒரு தடவை மட்டும்தான் மேலே போனாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்திரிக்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் எப்பவும் பார்த்தாலும் வேற யாராவது ஒருத்தன் தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா நாகரிகத்திலும் நம்ம அந்த புராண கதைகள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. இவங்களுக்கு பேஸான கதை எப்பவுமே ஒரு நாகரிகத்தை வந்து எப்படி அவங்க டெசிஃபர் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாலே இந்த புராண கதைகளை வச்சுதான். இந்த புராண கதைகள் வந்து இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. என்னன்னா, ரா அப்படின்னு ஒரு கடவுள் இருந்தாரு, இல்ல அமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எகிப்து இதுல வந்து அமுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரான்னு சொல்லுவாங்க. அவர் தான் முதல் கடவுளாக இருந்தார். அவர் தான் இருந்தார். சூரியன் தான் அந்த கடவுள். அவர் வந்து ஒரு நாள் பூமியும் வானத்தையும் படைச்சாரு. அந்த பூமியும் வானத்துக்கும் சேர்ந்து 3 பிள்ளைங்க பிறந்தது. ஒசைரிஸ், இசிஸ், அப்புறம் சேத். 4வது ஒரு பையன் உண்டு, நெப்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனும் பொண்ணும். அது சரியா ஞாபகம் இல்லை. அவர் வந்து கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் கிடையாது. ஒசைரிஸை வந்து அமுன் வந்து ராஜாவாக்கிறார், எகிப்துக்கு மன்னராக்கிறாரு. அவர் தான் முதல் மன்னர், கடவுளோட நேரடி வாரிசு. தம்பி வந்து சேர்த்து என்ன பண்ணுவான், கடுப்பாகி என்ன அண்ணன் மட்டும்தான் ஆட்சி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை போட்டு தள்ளிடுவோம். என்னன்னா, ரா வந்து நிலத்தை பிரித்து கொடுக்கும்போது ஒசைரிஸுக்கு இந்த வளமான பகுதியும் சேத்துக்கு வந்து அந்த டெசர்ட்டை கொடுத்துட்டாரு, பாலைவனத்தை கொடுத்துட்டாருன்னு, நான் மட்டும் பாலைவனத்தில் சுற்றணும், இவர் ஜாலியாக இருப்பாரா அப்படின்னு ஒரு நாள் கடுப்பாகி அவங்க அண்ணனை போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளி பாடியெல்லாம் பிச்சு தனித்தனியாக போட்டு பல இடங்களில் தூக்கி போட்டு விட்டு போயிடுறான். அப்படி போனோடனே அந்த இசிஸ்ன்னு இருக்கால, இசிஸ் வந்து தங்கச்சின்னு நம்ம கதைப்படி தங்கச்சி தான். அவன் என்ன பண்ணுறா, போய் அந்த உடம்பெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கழுகு உருவம் எடுத்து அதுக்கு மேலே பறந்து அந்த உடம்புல இருந்து சக்தியை உள்வாங்கி ஒரு கன்னி தாய்க்கு பிறந்த குழந்தை. முதல் கதை இதுதான், சரியா? ஒரு கன்னி தாய்க்கு பிறந்த குழந்தை அப்படின்ற கதை. இங்கே தான் ஹோரஸ் அப்படின்னு ஒருத்தன் பிறக்கிறான்.
அப்படின்னு அந்த கதை வந்துடும். இந்த ஹோரஸ் பிறந்துட்டான் அப்படின்னோடனே சேத்துக்கு தெரிஞ்சிடும். சேத்து என்ன பண்ணுவான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவன் 2 கண்ணையும் பிடுங்கிடுவான். பிடுங்கி எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவான். அப்போ இவன் கண் இல்லாமல் இருப்பான். அப்புறம் அவருக்கு சில நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த சிறையிலேயே. அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி முதல்ல ஒரு கண்ணை மட்டும் தேடி திருடிட்டு வந்துடுவாங்க. ஒரு திருடன் போய் அந்த ஒரு கண்ணு எங்கே வச்சுருக்கான்னு சேர்த்து வச்சிருந்த இடத்துலேருந்து பார்த்து திருடி எடுத்துகிட்டு வந்துடுவான். அதை எடுத்துகிட்டு வந்து கண்ணை வச்ச உடனே அவருக்கு பலம் வந்துடும். அது வேற அந்த கண்ணில் தான் அவனுக்கு பலம் அப்படின்றதுனால கண் இல்லாமல் பலம் இல்லை அப்படின்னு இருப்பார். கண்ணை வச்ச உடனே பலம் வந்துடும். பலம் வந்தோடனே அங்கேருந்து போய் வேறு சில கடவுள்களின் உதவியோட ஒரு 7 கடவுள்லாம் வரும். அனுபிஸ், தோட் அப்படின்னு நிறைய கடவுள்கள் இருக்கும். அந்த கடவுள்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட உதவியோட சில சிறப்பான ஆயுதங்கள் எல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து வந்து சேத்து கூட சண்டை போட்டு சேத்தை கொன்று அவர் ராஜாவாயிடுவார். ராஜாவானதுக்கப்புறம் இந்த நேரத்தில் அவங்க அப்பா ஒசைரிஸும் இசிஸும் பாதாள லோகத்துக்கு போயிடுவாங்க. அதாவது இறந்த பிறகு எல்லாரும் போகிற இடம் தான் பாதாள லோகம். இவர் செத்துட்டாருன்றதுனால பாதாள லோகத்துக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் போனாருன்றதுனால இவர் ஹெட் ஆகிட்டாரு. சரியா? இப்போ ஹெட் ஆனதுக்கு ஆயிடுச்சு. இவர் வந்து ராஜாவாயிட்டாரு. அப்போ அந்த இன்னொரு கண்ணையும் தேடி எடுக்கிறாங்க. தேடி எடுத்தோடனே அந்த கண்ணை என்ன பண்ணுறா, இது வந்து உங்களுக்கு மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். அதனால் வழிகாட்டினா எப்படின்னா, வழிகாட்டினா ஏதாவது வழிகாட்ட போதுன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் தப்பு செஞ்சால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா அந்த கண்ணு தூக்கி ஒரு பிரமிட் மேலே வச்சுட்டாங்க. அதனால் அந்த பிரமிடோட உச்சியிலேருந்து அந்த கண் வந்து உலக மக்களை பூரா பார்த்துக்கிட்டு இருக்குது, யார் என்ன தப்பு செஞ்சாலும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ரெடி பண்ணி இவர்கள் காலம் முடிஞ்சு இவரும் செத்து போயிட்டாரு. அப்புறம் அவங்களோட வம்சத்தில் வந்தவங்க தான் அந்த ஃபாரோ மன்னர்கள். ஆக முதல் ஃபேரோன்னு புராண கதைப்படி சொன்னால் ஒசைரிஸ், 2வது ஃபேரோ சேத்து, 3வது ஃபேரோ ஹோரஸ். அதுக்கப்புறம் யார் வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப காலமாக எதுவுமே யாருக்கும் தெரியாது. இந்த எகிப்து பகுதி வந்து 2ஆக இருக்குது. அதாவது இந்த கரையில் இருக்கிற பகுதி தனி, அந்த கரையில் இருக்கிற பகுதி தனி அப்படின்ற மாதிரி தனித்தனியாகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதில் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எகிப்து மக்களோட ஆரிஜின் வந்து ஒருவேளை தமிழர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் புறம் கருப்பு மனிதர்கள். கருப்பு மனிதர்கள்னா நீக்ரோ போன்ற கருப்பர்கள் கிடையாது, சாதாரணமான ஒரு கருப்பு மனிதர்கள். அதாவது தென்னாப்பிரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு கருப்பான மனிதர்கள் கிடையாது. ஆனால் இவர்களும் கருப்பு மனிதர்கள். ஏன்னா அவர்களது உடை எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா, அதாவது இதை 3ஆக பிரித்து நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து புராணம். இந்த புராணம் தான் இசிஸ், ஒசைரிஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அடுத்தாலாம் மன்னர்கள். அந்த மன்னர்களுக்கு அப்புறம் பாரசீகர் உள்ள வந்துருச்சு. பாரசீகத்துக்கு அப்புறம் கிரேக்கர்கள் உள்ள வந்துடுறாங்க. கிரேக்கர்களுக்கு அப்புறம் ரோம் உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்துடுறாங்க. ஸோ மொத்தத்தில் எகிப்து வந்து இந்த ஃபாரோ மன்னர்கள் காலத்துக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட கிமு 340க்கு மேலே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரிஜினலான எகிப்து அரசர்கள்னு யாருமே எகிப்து ஆட்சி செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. இப்படி தான் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்களோட புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா, நீ செத்துட்டேன்னு வச்சுக்கிங்க, அனுபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருக்குது. அந்த கடவுள் வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாய் மாதிரி தலை இருக்கும். ஓனாயா குள்ளநரின்னு சொல்லலாமா? ஜெக்கால்னா குள்ளநரியா? ஜெக்கால், அது எனக்கு தமிழ் பேர் தெரியல. நரி, ஃபாக்ஸு, ஜெக்கால், உல்ஃப்னு 3 இருக்குது. உல்ஃப்னா ஓனாயின்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து நரின்னு சொல்லலாம். நரின்னு கூட ஜெக்கால்னா குள்ளநரின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த குள்ளநரி தலையோட ஒருத்தன் வந்து அவன் தான் அனுபிஸ் அப்படின்றான். அவன் வந்து ஒரு போட்டில் மரணத்தின் ஆறு, அந்த ஆற்றுல அந்த செத்து போன ஆன்மாவை ஏற்றி கூட்டு போவான். கூட்டு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு தராசு இருக்கும். அந்த தராசு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து ஒரு 48 உறுதிமொழி எடுக்கணும். என்ன உறுதிமொழினா, நான் பொய் சொல்லவில்லை இதுவரை, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, நான் திருடவில்லை. 10 கட்டளைகள் வந்திருக்கு. அங்கே 48 கட்டளை இருந்தது, 48 சத்தியம் இருந்தது. இது வந்து இதில் ஒன்றும் சிரிக்கிறதுக்கோ எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதானே இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டோரியை உருவாக்க முடியும். எல்லாருமே சொல்றது என்னன்னா,
நீங்க பொதுவா நீங்க கடவுள்ல கிண்டல் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கடவுளை கிண்டல் பண்ணா யாருமே கண்டுக்க மாட்டாங்களா? அது எந்த மதத்தைன்னு சொல்லாதவரை கண்டுக்க மாட்டாங்க. அவங்களும் ரசிப்பாங்க. இந்த மதம்னு பேரை சொல்லிட்டேன்னா முடிஞ்சது. கமலஹாசன் டைப் வேற, கிருஷ்ணல் டைப் வேற. அதுதான் பிரச்சனை. கமலஹாசன் டெய்லி தான் பேசிட்டு இருக்காரு. அவரை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு இன்டெலெக்சுவல் கமலஹாசன் சொல்லிட்டாருப்பா. ஏன்னா அவர் வந்து மதத்தோட பேர் சொல்ல மாட்டாரு. மதத்தோட பேரை சொல்லிட்டீங்க சொன்ன அந்த செகண்ட் நீங்க காலி. பெரிய அறிவாளி இவர் வந்துட்டாருப்பா அப்படிம்பாங்க. அது வேற சார் சூப்பர் சார் பிச்சுட்டீங்க சார் அப்படிம்பாங்க. இப்போ எகிப்து மத்தியில இந்த அளவுக்கு இவ்வளவு கடவுள்கள் இருந்ததுக்கு என்ன காரணம்? எல்லா இடத்துலையுமேமா நீங்க ஒரு நாகரிகம்னு ஒன்று உருவாக்கும் போதே விவசாயம்னு ஒன்று வருது. விவசாயம்னு ஒன்று வரும்போது சர்ப்ளஸ் வருது. சர்ப்ளஸ் வரும்போது அங்கே ஒரு தலைவன் வருவான். தலைவன்னா ஒரு ரவுடி வருவான், அவ்வளோதான். இந்த படத்தில் அது என்ன சிங்கம் படத்தில் சொல்லுவாங்கல்ல, பிரகாஷ் ராஜ் போயிட்டு, இல்லை சார் அமெரிக்காவிலேருந்து வந்து வீடெல்லாம் கட்டுறீங்க போல இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, யாரும் வந்து உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்படிலாம் யாரும் வரலையே. வருவாண்டி நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார்ல, மயில் வாகனம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லல. அதே மாதிரிதான் அரசர்கள் உருவாகிறது. இருக்கல ஒருத்தன் பெரிய பெரிய ரவுடியா இருந்தானா சின்ன ரவுடிலாம் அவன் கூட சேர்ந்துப்பான். அமைச்சர்கள், படை தளபதி, அதுக்கு அந்த காலத்துல கொடுத்த பேரு மந்திரி, படை தளபதி, இந்த மாதிரிலாம் பேர் கொடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அவன் வந்து உழைக்கும் மக்கள்கிட்ட அடிச்சு புடுங்குறவன். பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி தான், நான் வருவேன்டின்ற பேரு வந்தானே வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அதுக்கு நம்ம வருவோம் பின்னாடி. இப்போ வந்து அங்க போனீங்கன்னா அந்த 48 சத்தியம் பண்ணணும். சத்தியம்லாம் பண்ண உடனே உள்ள போனீங்கன்னா ஒரு தராசு இருக்கும். அந்த தராசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுகோட ரெக்க ஒன்று அதில் ஒரு தட்டில் இருக்கும். இன்னொரு தட்டில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்னு எதை கருதுறீங்களோ அந்த பொருளை அதை வைக்கணும். அதாவது அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, சாகும்போது நீ என்ன நகையெல்லாம் போட்டிருக்கோ அந்த நகையோட தான் உள்ளே போவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை. ஸோ இருக்கிறதுல என்ன பெஸ்ட்டு நகையோ அந்த நகையெல்லாம் வச்சிங்கன்னா அந்த தராசு மேலே வரணும். அது டக்குன்னெலாம் மேலே வந்துடாது. பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ரெக்கை தான் இருக்கும், ஆனாலும் டக்குன்னெலாம் மேலே வராது. அப்படி வந்துருச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோரஸ்ட்டை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஹோரஸ்ட்டை போனோடனே ஹோரஸ் வந்து எடுத்து சொல்லாரு, டாடி நம்மால் தான் நல்ல பையன்தான், அப்படியா சரி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே தராசு தட்டே வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொன்னால் அங்கேயே தூக்கி கீழே உள்ள தள்ளி போட்டுருவாங்க. இந்த நரகம் மாதிரி பர்மனெண்ட்டாலாம் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. மொத்தமாக அவனை பிச்சு போட்டு அந்த ஆத்மா இல்லாம ஆக்கிடுவாங்க. அது செத்த ஆத்மாவை மறுபடியும் மொத்தமாக கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவே இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னா அவங்க ஒரு புராண கதை. இந்த எகிப்து மன்னர்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பெயர்கள் வரும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்றதா இருந்தால் ஒரு 11 பேரை சொல்லலாம். ஒசைரிஸ், சேத், ஹோரஸ்க்கு அப்புறம் நமக்கு கதை தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நெமர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் வர்றார். அவர் தான் வந்து 2 பக்கத்தில் இருக்கிற நைல் நதியும் ஒன்றாக இணைக்கிறார். இணைச்சி ஒரு பெரிய ராஜ்யமாக உருவாக்கி அதன் பிறகு தான் விவசாயம்லாம், அதாவது பல நாடுகளோடு தொடர்பு போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. நான் எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்னு நான் சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, எகிப்தியர்களும் பார்த்தீங்கன்னா தமிழர்களை போலவே வேட்டி தான் கட்டுவாங்க. வேட்டி மாதிரி ஒரு துணியை தான் கட்டியிருப்பாங்க. அவங்களோட கத்தி இருக்குல்ல, ஸ்வாடுன்னு சொல்கிறாங்களே, அது பார்த்தா நம்ம ஊர் இந்த கருப்புசாமி கோயிலில் சாத்துற அருவா பார்த்துருக்கியா, இப்படி வந்து இப்படி நீளமாக வந்து அப்புறம் ஒரு கைப்பிடி இருக்கும். நம்ம அந்த கருப்புசாமி கோயிலில் சாத்துற அருவா மாதிரியே இருக்கும் அந்த கத்தி. கத்தின்னா நம்ம கிரேக்கர்களோட கத்தி, ரோம் நாட்டு கத்திலாம் பார்த்தோம்னா இப்படி நீளமாக இருக்கும், 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும், இந்த பக்கம் கைப்பிடி இருக்கும். அப்படி இருக்குமா, அது வந்து பர்ஷியன் ஸ்டைலு. தமிழர்களோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இப்படி இங்கே ஒரு கைப்பிடி இருக்கும், அப்புறம் இப்படி நேராக போய் இப்படி நீளமாக போய் அப்புறம் இப்படி திரும்ப வரும், இப்படி ஒரு பா ஷேப்பில் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வச்சு ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து இது தமிழர்களுக்கும் இவர்களுக்கும், தமிழர்கள் தான் அவர்கள்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தமிழர்களுக்கும் இவர்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்கும். ஏன்னா அங்கேயும் பூண்டு வளர்த்துருக்காங்க. பூண்டுன்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நேரடியாக தொடர்பு உள்ளது. இஞ்சி வளர்த்துருக்காங்க, வெங்காயம் வளர்த்துருக்காங்க.
ஸோ இங்கே என்னெல்லாம் வளருமோ அதை அங்கேயும் வளர்த்துருக்கிறாங்கன்றப்போ இது வந்து நேரடி தொடர்புகள் பல ஆண்டுகளாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் பெண்களோட ஆடைகள் வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு துணியை தூக்கி கழுத்தில் ஒரு ஓட்டையை போட்டு கழுத்தில் போட்டு தொங்க விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆடை மாதிரி இருக்கும். அது வந்து மன்னர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான உடைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த நெமர் அப்படின்ற மன்னர் வந்த பிறகுதான் என்ன நடக்குதுன்னா, நான் தான் வந்து அந்த ஃபேரோ வம்சத்துலேயே வந்தவன் அவர் தான் டிக்ளேர் பண்ணுறாரு முதல்ல. அதுக்கு நடுவில் யாரும் டிக்ளேர் பண்ணி யாரும் பெருசாலாம் வரல. ஒருவேளை இவர் கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் டிக்ளேரே பண்ண முடியுதோ என்னவோ. நடுவில் யாராவது குட்டி குட்டியாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் வந்து பெருசாக வந்தோடனே, ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து பூசாரிகளோட அட்டகாசம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. உலக வரலாற்றிலேயே மிக பழமையாக ஒரு மன்னர் அப்படின்னு முதலாக வரலாற்று ரெக்கார்டில் வர்ற மன்னரோட பேர் இவர் தான். இவர் வந்து கிமு 3100 ஆட்சி செஞ்சார் அப்படின்னு தேதியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ்காரர் கார்ட்டர்னு பேர். அவருக்கு வேற ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி சுமார் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 13 வருஷம் அங்கங்கே தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே டீட்டெயில்ஸே கிடைக்கல. ரீசன் என்னன்னா, இந்த பிரமிடுக்குள்ள ஏகப்பட்ட நகைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ராஜா வந்து செத்தாருன்னு வச்சுக்க, அவர் வந்து சொர்க்கத்துக்கு போவார்ல, சொர்க்கத்துக்கு போனால் இந்த சொன்ன ஒரு தராசில் வேற நகையெல்லாம் வேற போடணும். அது வந்து மக்களுக்கு. மன்னர் வந்து சாக மாட்டார். மன்னர் அங்கேயே தான் இருப்பார். கடைசி காலத்தில் கடவுளே வந்து உயிரோட எழுப்பிடுவார். அவரை எழுப்பி அவர் மறுபடியும் உயிரோட வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் வந்து இந்த பிரமிடுகளில் வந்து உள்ள அப்பப்போ அங்கே இங்கேயும் போயிட்டு வருவோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த பிரமிடுகளில் ரொம்ப ஒரு ரகசியமே என்னென்னா, ரகசியம் இல்லை, அதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு ராஜா செத்துட்டாருன்னா அவரை வந்து மம்மிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த தொப்புள் இருக்குல்ல, அந்த தொப்புள் பக்கத்தில் கீறி அந்த கேப் வழியாக உள்ள கையை விட்டு வயிற்றில் இருக்கிற குடல் நுரையீரல் இருதயம் எல்லாத்தையும் உருவி எடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. அதாவது இந்த தொண்டை எங்கே இருக்குல்ல, இதுல இருந்து வர அந்த டியூப் ஈசோஃபேகஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ஈசோஃபேகஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த ஆனஸில் போய் முடிகிற அந்த வர இருக்கக்கூடிய அந்த மொத்த குழாய், அப்புறம் நுரையீரல் இருதயம் இதெல்லாம் கெட்டு போகக்கூடியது. இது எல்லாத்தையும் மொத்தமாக உருவி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மூக்கு வழியாக என்ன பண்ணுவாங்க, மூளையை பூரா உறிஞ்சி எடுத்துருவாங்க. மொத்த மூளையும் மூக்கு வழியாக வெளியே எடுத்துருவாங்க. கண்ணையும் எடுத்துருவாங்க. அப்போ மிச்சம் என்னதான் வச்சிருப்பாங்க அப்படிங்களா, அந்த வெறும் அது உடம்பு மட்டும்தான் இருக்கும். அதை என்ன தோல் எலும்பு மட்டும்தான் இருக்கும். சதையும் இருக்கும். சதையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதை அழுகி போகக்கூடிய பொருட்கள்லாம் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துட்டு ஒரு தொட்டியில் கொஞ்சம் உப்பை போட்டு அதில் அந்த பாடியை போட்டு அதுக்கு மேலே உப்பை போட்டு மூடிடுவாங்க. மூடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வச்சுருவாங்க. வச்சா என்ன ஆகும், இந்த தசையில் இருக்கக்கூடிய ஈரசத்துலாம் இருக்கும்ல, அதை பூரா அந்த உப்பு உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கும், காஞ்சி போன ஃப்ளஷும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். எப்படி இந்த பற்றக்கருவாடெல்லாம் போடுறாங்களே, கருவாடு காய போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, முதல் வேலை அந்த சைடில் கிழிச்சு அந்த வயிற்றில் இருக்க அந்த வயிறு மாதிரி இருக்கிற பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க. தலையில் உள்ள எல்லாம் நோண்டி எடுத்துருவாங்க. பெரிய கருவாடாக இருந்தால், இல்லைன்னா சின்ன மீனாக இருந்தால் தலையவே வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. போட்டு அப்புறம் மிச்சத்தில் உப்பை போட்டு காய வச்சுறாங்களே, அதே மாதிரி உப்பை போட்டு நல்லா தண்ணியை பூரா உறிஞ்சி எடுத்துருவாங்க. உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த உடம்பு ஃபுல்லாக தேனை பூசி, தேன் வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தேனில் போட்டு ஒரு லினன் துணியை போட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சுற்றி பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் சர்க்கோஃபேகஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கல்லறை பெட்டின்னு சொல்லலாமா அப்படின்னும் தெரியல. ஒரு இந்த ராஜாவோட உருவம் எப்படி இருக்குமோ அது மாதிரியே மேலே ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு வண்ணங்கள்லாம் தீட்டி அதுக்குள்ளே அந்த பாடியை வச்சு டைட்டாக பேக் பண்ணி மூடி சீல் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வெளியே தூக்கிட்டு வரும்போது அந்த ராஜாவையே தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த அவருக்கு இருந்த பணியாளர்கள் அவனெல்லாம் பாவம், அவனெல்லாம் ஏமாற்றி என்ன சொல்லுது, ராஜா சாவெல்லாம் இல்லை, பிரமிட்டுக்குள்ளே போனோடனே அவருக்கு உயிர் வந்துடும்,
கடவுள் உயிர் கொடுத்துருவாரு, நீங்கள்லாம் ராஜாவுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு இந்த பூசாரிங்க சொல்லி அனுப்புறது இவங்களை. ஆனால் இவங்கெல்லாம் வழக்கமான பணியாளர்கள், அவரோட காங்குபைன்ஸ் ஒப்பாட்டிகள்லாம் வச்சுருந்துருப்பார்ல, அவங்க எல்லாம் மொத்தமாக ஒரு 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி கொண்டு போய் எல்லாரும் ராஜாவை புது வீட்டுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டு போவாங்க. கொண்டு போய் அங்கே சென்ட்ரலில் அவரை வைக்க வேண்டிய ஒரு பெடஸ்டல் இருக்கும். அதை முதலே காமிச்சிடுவாங்க. இந்த பெடஸ்டலில் கொண்டாந்து ராஜாவோட சிலையை நீங்கள் வச்சிங்கன்னா ராஜாவுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் பூசாரிங்க அனுப்பி விடுறது. இங்கே போய் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அதை வச்ச உடனே ராஜாவோட அந்த வெயிட் இருக்குல்ல, அதில் அந்த கல் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும். இறங்கின உடனே அந்த பிரமிடில் இருக்க எல்லா கதவும் டப்புன்னு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் திறக்க முடியாது. எதனால் அதை பண்ணுறாங்க அப்படி? யாரும் வெளியே இருந்து உள்ளே போய் அங்கே நகை அதெல்லாம் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் இது மூடிக்கும், உள்ளே மாட்டிப்போம் அப்படின்னு இந்த அடிமைகளுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. 50 பேரும் உள்ளே போய் உட்காந்துருவாங்க, உள்ளே போய் சிக்கிடுவாங்க. ராஜாக்காக கொண்டு போன சாப்பாடு கீப்பாடெல்லாம் இருக்கும்ல, ராஜா எந்திரிக்க மாட்டாருன்னு நல்லா தெரிஞ்சிடும். அப்புறமா இருந்த சாப்பாடு கீப்பாட தின்னுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியுமோ உயிரோடு இருந்து அங்கேயே செத்துருவாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அப்படியே உள்ளே செத்துருவாங்க. அவ்வளோதான். இப்படி ஒவ்வொரு ராஜா கூடயும் ஒரு 50 அடிமைகள் 100 அடிமைகள்னு ராஜாவோட பவருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே கொண்டு போய் வச்சு மொத்தமாக உயிரோட இவனில் வச்சு சமாதி வச்சிடுறது. மன்னருக்கு மறுபிறவி கிடையாது. அவர் உள்ளே போனோடனே கடவுள் அவருக்கு உயிர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பிரமிடுக்குள்ளேயே வாழ்வார். ராஜா செத்து போகலை. அவர் உடம்பை பதப்படுத்தி வச்சாச்சுன்னா, இந்த மாதிரி செஞ்சு வச்சா கடவுள் உயிர் கொடுப்பாரு. ஏன்டா லூசு பயலுகளை அப்படின்னு எவனும் கேள்வி கேட்கல. உயிர் கொடுப்பாருன்னா உயிரோட வந்தவுடனே ராஜா சாப்பிடணுமே, அவருக்கு உள்ள இருந்த குடலை புறம் உருவிட்டீங்களேடா, அப்படி எப்படி சாப்பிடுவாருன்னு எவனும் கேட்கல. உள்ளே போய் மொத்தமாக எல்லாம் அதை அந்த பெடஸ்டலில் வச்சோடனே அதை அப்படி லைட்டாக அப்படி ஒரு லிவர் சிஸ்டம் மாதிரி இறங்குமா. இறங்கினோடனே டக்குன்னு எல்லா கதவும் எல்லா டோரும் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. அதோட உள்ளே போயிடும். இந்த காத்தர்ன்றவர் ஒரு 13 வருஷம் தேடினாரு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்னாங்கல்ல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 1200 சுமார் ஒரு 1500 வருஷம் திருட்டு கும்பல் பூரா இந்த பிரமிடை உடைச்சி உள்ளே போய் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, உள்ளே ராஜாவுக்கு நகையெல்லாம் போட்டு உள்ளே வச்சுருக்காங்கன்னு. இவங்க போய் மொத்தமாக கொள்ளையடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அதெல்லாம் இவர் போகும்போது, இந்த காட்டர் போகும்போது, அவர் இன்னும் 1800 தானே போகிறாரு. அப்போ போகும்போது அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நிறைய கொள்ளையடிச்சு முடிச்சிட்டாங்க. அப்படி கொள்ளையடிச்சதுனால இவர் போவார், பிரமிடு உள்ள போவார், போய் பார்த்தா எம்டியாக இருக்கும். இப்படி தான் 13 வருஷம் அலைஞ்சார். ஃபர்ஸ்ட்டு அந்த பிரமிடுகள் ஏன் கட்டினாங்க, அதனுடைய நோக்கம் என்ன? அதுக்கு தியரி தான் நிறைய இருக்குது. அது தியரி தான் எல்லாமே. அதில் சில பேர் அதுக்கு ஒரு சயின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரமிடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள காய்கறிகள்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அதில் மின்காந்த அலைகளை அதை அப்சர்வ் பண்ணும், அப்படி இப்படிலாம் கதை சொல்லுவாங்க. அந்த கட்டுமானத்தை நம்ம கேள்விக்குறிதான் பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு இன்ஜினியரிங் தானே. அது இன்ஜினியரிங் மார்வல் அப்படிங்கிறதுல எல்லாம் ரெண்டாவது கருத்தெல்லாம் கிடையாது. முக்கியமான விஷயம் தான் அது கட்டப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் போக அந்த காலத்து ராஜா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலைன்னுலாம் கேட்கறதே முதல்ல தப்பு. சரியா? இப்போ இருக்கிற மோடியே செய்ய மாட்டாரு, மக்களாட்சியிலேயே செய்ய மாட்டாங்கன்றப்போ மன்னர் ஆட்சியில் இதெல்லாம் நடக்குமே, ஏன் நல்லது செய்யலை, ஏன் ஸ்கூல் கட்டலை, ஏன் படிக்க வைக்கல அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனமான கேள்வி. நிறைய பேர் மன்னர்களோட காலத்தை இப்போ உள்ள காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கறது, தன்னுடைய கிராண்ட்னஸை காட்டுறதுக்காக அவங்க கட்டினது. அந்த செய்திக்குள்ள நம்ம மறுபடியும் போவோம். இப்போ இந்த நெர்மார் அப்படின்ற மன்னர் தான் முதல்ல இந்த அப்பர் ஈஜிப்ட் லோயர் ஈஜிப்ட் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு சாம்ராஜ்யமாக உருவாக்குறாரு. வரலாற்றில் ஆதாரபூர்வமாக பொறிக்கப்பட்ட முதல் மன்னரோட பேர் இவர் தான். ஏன்னா மற்ற எல்லாம் புராண கதையில வருது. இப்போ சுமேரிய நாகரிகத்துலலாம் பார்த்தீங்கன்னா கில்காமேஷ்னு ஒரு கதையெல்லாம் வரும். அது இதை விட பழசு, கிமு 3900. ஆனால் அது புராணம் தான். அது மன்னர் கிடையாது. ஆனால் இதுதான் மன்னரோட கதை. ஒரிஜினலாகவே ஒரு மன்னர் ஒரு மனுஷனாக வாழ்ந்து ஆட்சி செஞ்சவர் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற ரெக்கார்டு படி பார்த்தா இந்த நெர்மார்ன்றவர் தான் 3100
மன்னராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூஃபு அப்படின்னு ஒரு மன்னர் வர்றார். இந்த கூஃபு தான் முதலில் பிரமிட் கட்டுறான். அதுக்கு முன்னாடி பிரமிட் கட்டுற கான்செப்டும் தெரியாது. இந்த கூஃபு காலத்துல தான் இந்த கூஃபு பிரமிட் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இந்த கூஃபுன்ற பிரமிட் தான் முதல்ல அவர் பெருசாக அந்த ஒரு பிரமிட் அப்படின்றத கட்டி இந்த பிரமிட் அப்படின்ற கலாச்சாரத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார். அது வரை உங்களுக்கு தெரியாது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்லாம் எல்லாருமே பேசுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ லேபர் கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன வேணா செய்யலாம். கரெக்டா? சோத்தை மட்டும் போட்டு வேலை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய வேலையை வேணாலும் செய்யலாம். அது பெருசாக ஆச்சரியப்படணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அவனை பொறுத்தவரை 10 பேர் செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். புரியுதா? என்ன நினச்சிக்கிறதுனா, இப்போ உள்ள டெக்னாலஜியை கம்பேர் பண்ணிக்கிட்டு அப்போ டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் எப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்லாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓசியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கு, வேலை செய்யலைன்னா அவனை அடிக்கிறதுக்கு 4 ஆள் வச்சிருக்கிறான் அப்படின்னா என்ன வேணால் செய்யலாம். இதில் ஏகப்பட்ட தியரி வேறு சொல்லுவாங்க. அது பாதி எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்லெல்லாம் நைல் நதியில் படகுல கொண்டு வந்தாங்க, ஏற்றுக்கலாம். அப்புறம் அந்த பிரமிடு கட்டுற இடத்துக்கு எப்படா கொண்டு போனான்னா, அந்த நைல் நதியிலேருந்து வாய்க்கால் வெட்டி அந்த தண்ணியை அதுவரை கொண்டு போய் அந்த தண்ணியில் போட்டை ஓடிக்கிட்டே போய் சரி, அதுக்கப்புறம் அது மேலே எப்படா ஏற்றினா, அதுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க, ஹைட்ராலிக் சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த தண்ணி உள்ளே ஏற்ற கல் மேலே போவோம் அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கதை தான். இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் பூர்வமான ஆதாரங்களோ ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. மனிதர்கள் தான் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, மனிதர்கள் தான் செஞ்சாங்க. வேற எதுவும் அதில் ஒன்றும் பெரிய மறுத்து பேசுறதுக்கெல்லாம் வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க, அண்டை நாடுகளெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்டை நாடுகளை பிடிச்சாண்டாலே என்ன அர்த்தம், லேபருக்கு ஆளை கூட்டு வர்றான்னு அர்த்தம். இதை வெள்ளைக்காரன் செய்யும்போது தான் அது வெளியே தெரியுது அடிமை வியாபாரம்னு. 1500க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியும் இது செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. 1500 என்ன ஒன்று, வெள்ளைக்காரன் பெரிய ஸ்கேலில் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சுது. மற்றவங்கலாம் அவங்க செஞ்ச ஸ்கேல் கொஞ்சம் கம்மின்றதுனால நமக்கு தெரியல. ஸோ இந்த கூஃபுன்ற மண் தான் முதலில் ஒரு பிரமிடை நிர்மாணம் பண்ணி இந்த பிரமிட் கலாச்சாரம் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அப்படி உருவாகும் போது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. என்னன்னா, அங்கே பாரு அந்த பிரமிட்ல அங்கதான் ராஜா இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்காரு, ஹோரஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்ப மன்னரை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது மக்கள். அதாவது இந்த கதைகள் தான் அவங்கள பயமுறுத்துது. ஆமா, நீங்க எவ்வளவு நாளைக்கு நான் ஒரு மனுஷனை பார்த்து அவனோட உடல் பலத்தை மட்டுமே பார்த்து நான் பயப்படுவாங்க? எல்லாருக்கும் வயசாகிற மாதிரி அவனுக்கும் வயசாகும். வயசாச்சுன்னா தெம்பு இல்லாம தான் இருப்பான். ஆனா தெம்பு இல்லைன்றதுக்காக ராஜாவை போட்டு தள்ளிட்டா. இந்த பூசாரின்ற கான்செப்டை உலகத்துக்கே கொடுத்தவங்க எகிப்துக்காரன். மற்ற எந்த நாகரிகத்திலையும் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பூசாரின்னு எதுவும் கிடையாது. தலைமுறையா அவங்க மட்டும்தான் பூசாரியா இருப்பாங்கன்ற கான்செப்ட் முதல்ல கண்டுபிடிச்சவன் எகிப்து நாட்டுக்காரன் தான். என்ன தேவை வருது அவங்களுக்கு? அந்த பூசாரி எதுக்கு தேவைப்படுறாரு? அதான் அந்த ரா, இசிஸ், ஒசிரிஸ், ஹோரஸ் கதையெல்லாம் சொல்றதுக்கு சொல்லி நான் உங்களுக்கு பூஜை பண்றேன், உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், அனுபிஸ்ட நான் சொல்லி பேசி உங்களை பத்திரமா கூட்டு போய் உள்ள போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்ற கதைகளை பூரா இவங்க தான் முதல்ல பூசாரிகள் தான் அங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாகரிகங்கள்ல பூஜை முறைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் பேரன் அப்படின்ற தலைமுறையாக பூசாரியாக இருக்கக்கூடிய கான்செப்ட் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எகிப்து மட்டும்தான். பூசாரி வேலை இருக்கு பார்த்தீங்களா, இதை பார்த்து தான் மோசஸ் என்ன பண்றாரு, நான் அங்க அந்த மக்களை பூரா அங்கேருந்து நான் தான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் நடந்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சரியா? அவர் வாழ்ந்த மோசஸோட காலத்தை பத்தி நம்ம பின்னாடி வருவோம், ரமேசஸ் காலத்துக்கு வருவோம். அவர் ஃபுல்லாவே கற்பனை கதை தான். ஆனா அப்படி வந்தோன்னு சொன்னதுக்கு அப்புறம் செஞ்ச வேலை என்னது, ஆரோனை கூப்பிட்டு இவர் தான் பூசாரி,
லேவி கோத்திரத்தை ஸ்ட்ராங் பண்றாரு. ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து எகிப்துல இருந்து தான் கத்துக்கிட்டு வர்றாரு. இந்த ப்ரீஸ்ட் அண்ட் பிரின்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டணி அப்படிங்கிறதே முதல்ல உருவானது எகிப்துல தான். இந்த மதம் சார்ந்த விஷயங்களை வந்து பலரும் பல நாடுகள்ல கத்துக்கிட்டது எகிப்தை பார்த்து தான். அதாவது ஒரு பூசாரி அவர் தான் கடவுளுக்கு பூஜை பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த ராஜா தான் கடவுளோட புள்ளைன்னு சொல்றாரு. அப்போ மக்கள் என்ன பண்ண முடியும், பூசாரி சொல்றதை கேட்டே ஆகணும். பூசாரியை பொறுத்தவரை நீ கடவுள்னு நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வேணுங்கிறத நீ கொடுத்துடணும் அப்படின்னு இவங்க கூட அக்ரிமெண்ட். இது வந்து அந்த பின்னாடி வர 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 எல்லா ராஜ்யங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கும். எது வர வருதுன்னா நெப்போலியன் காலம் வர வருது. நெப்போலியன் அந்த பிரெஞ்சு புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நெப்போலியன் நானா ராஜான்றா. போப் என்ன சொல்லிட்டாரு, நான் உனக்கு முடிச்சு விட்ட மாட்டேன்ட்டாரு. ஏன்னா ஐரோப்பிய நாட்டிலையும் போப் முடிச்சு விட்டாதான் அவர் ராஜா செத்துட்டு உடனே பையன் வந்து அடுத்த முறை ஆட்டோமேட்டிக்காக ராஜா ஆக முடியாது. அந்த ராஜாவுக்கு அந்த இளவரசனுக்கு போப் வந்து முடிச்சு விட்டணும். அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க, எகிப்தில் ஆரம்பிக்கிற இந்த கான்செப்ட் பிற்காலத்தில் 1700 கடைசியில நெப்போலியன் காலம் வரை ஒரு பூசாரி வந்து முடிசூட்டினாதான் அவர் மன்னர். நம்ம பைபிள்ல கூட பார்த்துருப்போம், சாமுவேல் வந்து டேவிடுக்கு முடிசூட்டி விட்டாரு. இப்படி எல்லா இடங்கள்லையும் நீங்க பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் மூலம் வந்து இந்த எகிப்து நாகரிகத்துல இருந்து தான் வருது. அப்ப இந்த கூஃபு காலத்துல இந்த பிரமிட் கலாச்சாரம் அப்படிங்கிறது பெருசா ஃபேமஸ் ஆகுது. அப்போ ஆகும்போது அடுத்தால வேற சில மன்னர்கள்லாம் வராங்க. அதுக்கப்புறம் தான் கிசா பிரமிட்லாம் கட்டுறாங்க. கிசா பிரமிட் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, என்னன்னா கிசா பிரமிட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகுதான். ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அவ்வளோ மேசிவாக இருக்கிறதுனால நார்மலாக மற்ற இடத்துல இருக்கிறத விட கிராவிட்டி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கதை கிடையாது, இது சயின்ஸ் படியே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கீசா பிரமிட் பக்கத்தில் கிராவிட்டி அதாவது குறையுதுன்னா நிலாவில் குறையிற அளவுக்குலாம் இல்லை, ஸ்லைட்டாக ஒரு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்ட்டர் சொன்னால, அந்த கார்ட்டர் வந்து 13 வருஷம் சுற்றுறாரு. அப்போ அவரோட ஸ்பான்சர் சொல்லிட்டாரு, எப்பா ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 13 வருஷமா காசு கொடுத்து, அதாவது காசு இவருக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு ஸ்பான்சர் பண்ணி புக்கை படிச்சு ஆராய்ச்சி பண்றதுலாம் இல்லை, டீம் இருக்கும் போகணும், அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி. ஏன்னா ஆராய்ச்சி பண்றது பூரா டெசர்ட்ல, சரியா, ஊருக்குள்ள இல்லை, ஊர் தனியா இருக்கு, டெசர்ட் தனியா இருக்கு. மெம்பிஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட தலைநகரா இருந்தது முதல்ல. அந்த மெம்பிஸ் தான் மெயின் சிட்டி. அப்ப அங்க ஆராய்ச்சிலாம் கிடையாது. அதாவது மற்ற இடங்கள்ல ஆராய்ச்சி பண்றதுக்கும் எகிப்துல ஆராய்ச்சி பண்றதுக்கும் வசதி என்னன்னா, மற்ற இடங்கள்ல பூரா போய் தேடணும், எங்க தோன்றது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க இப்பெல்லாம். முன்னாடி எல்லாம் அந்த ப்ராசஸும் கிடையாது. இப்ப கீழடி வந்து கரெக்டா கணக்கு போட்டு அந்த இடத்துல போய் தோண்டினாங்க, எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ அதுக்கு உண்டான அந்த கால்குலேஷன்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் வந்து அந்த கால்குலேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை சுற்றி மறுபடியும் தோண்டுவாங்க. இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. இண்டஸ் வேலி எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சொன்னால் சிரிப்பீங்க. டெல்லி டு லாகூர் வந்து ட்ரெயின் பாதை போடுறாங்க. ட்ரெயின் பாதை போடணும்னு பிளான் பண்ணுறாங்க வெள்ளைக்காரன். பிளான் பண்ணும்போது சரி, அதுக்கு வந்து அந்த ரயில்வேல இரும்பு தண்டவாளம் இருக்குல்ல, அதை தரையில் வைக்க முடியாது. ஏன்னா ட்ரெயின் போகிற ஸ்பீடில் அது மண்ணுக்குள்ளே அமுங்கிடும். அதுக்கு அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு முதல்ல ஜல்லியை போட்டு அது மேலே பலகையெல்லாம் போடுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணிடுங்க, செங்கல் மாதிரியே வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஆளுங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. தரமே அப்படின்னு எவ்வளோ கேட்டாலும் கொண்டாடுறாங்க. எங்கே இருந்துடா இவ்வளோ செங்கலை உடனே ரெடி பண்ணி, இன்னைக்கு 100 செங்கல் வேணா கொண்டாந்துடுறாங்க, ஒரு 200 கொண்டாந்துடுறாங்க. எங்கே இருந்தா கொண்டாடுறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஒரு மேடு இருக்குங்க, அந்த மேட்டில் தோண்டோம்னா நிறைய கிடைக்கும், அங்கேருந்து எடுத்துட்டு வரோம். அது என்னடா மேடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அதுதான் மொஹஞ்சதாரம், இறந்தவர்களின் மேடு அப்படின்ற அர்த்தத்தில் தான் அங்கே பேர் வச்சிருந்துருக்காங்க. அது பார்த்து அடப்பாவீங்களா, இது அதை விட பெரிய ரகசியம்டா அப்படின்னு சொல்லி தான் அந்த இண்டஸ் வேலியை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. எகிப்தை பொறுத்தவரை அது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பாலைவனத்தை போய் பார்த்தா பிரமிடா இருக்கும், ஏதாவது ஒரு பிரமிடை போய் நோண்ட வேண்டியதுதான். ஆனா எல்லா பிரமிடையும் முதல்ல கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அதனால எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ
கடவுளின் பெயரால் பூசாரியினுடைய அந்த மூலமா வந்து கதைகளை சொல்லி மன்னர்கள் மீது ஒரு பயம், மன்னரை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கிட்டாங்க. எப்படி பார்வர்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்தது, எப்படி அவங்க மக்கள் ஆண்டாங்க, அவங்களுடைய அந்த வம்சாவளிலாம் எப்படி அவங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாரோர் வந்து இப்ப அந்த நெர்மார் வந்து தான் முதல்ல சொல்றாரு, நான் வந்து அந்த ஹோரஸோட வம்சத்துல வந்தவன் தான், நான் நேரடியா சூரியனோட ரத்தம் என் உடம்புல இருக்குன்றான். அப்போ என்ன பண்றாங்கன்னா, புதுசா ஒரு கான்செப்டை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒசைரிஸ் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? முதல்ல சொன்னோமே ஒரு கதை சொல்லும் போது, ஒசைரிஸ் இசிஸ் சேத் அப்படின்னு சொன்னோமே, சகோதரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தானே வருது. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு ஃபாரோ வம்சத்துல இருக்கிறவங்க வெளியே யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. கல்யாணம் பண்ணோம்னா என்ன ஆகும், சூரிய ரத்தத்தோட தூய்மை போயிடும் அப்படின்ட்டாங்க. ராஜா செத்துருவார், ஆட்டோமேட்டிக்கா ராஜா வயசுல கூட இருப்பாரு, செத்துருவார். அப்ப ராணி மட்டும் இருக்கும். ராணிக்கு பிறந்த பையன் இருப்பான்ல, அவன் ராஜாவாயிடுவான். அம்மாவே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் அந்த அம்மா செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த பையனை விட வயசுல கூட இருப்பாங்க, அதனால அவங்க செத்துருவாங்க. அவங்க செத்த உடனே இவன் என்ன பண்ணுவான், தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவான். இவங்களுக்கு பிறகுற பிள்ளைங்க அவங்களும் அவங்களுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களே தவிர வெளியே யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இது வந்து நமக்கு இப்ப கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படா ஒரே குடும்பத்துக்குள்ள அம்மா பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற, அப்புறம் புள்ள வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற, அப்புறம் தங்கச்சி வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற, இதெல்லாம் என்ன கதைடா அப்படின்னு. அது அன்னைக்கு பூசாரிங்க சொல்லி வச்ச கதை இது. இது அவங்க வெளியே கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணாங்கன்னா இதாகிடும், அந்த ரத்தம் வந்து தூய்மை இல்லாமல் போயிடும் அப்படின்னு எல்லாம் பரப்பி வச்சிருக்காங்க. ஸோ இவர் பல காலமாக தேடி 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 கடைசியாக ஒரு இடத்துல போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடம் தான் முதலில் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. இவ்வளோ நகைகளும் தங்கமும் இருக்கா அப்படின்னு. முதல் முறையாக ஒரு புதையலே பார்த்துட்ட மாதிரி அவருக்கு ஆச்சரியம். அந்த சமாதி தான் துத்தன் காமன். சில பேர் துட்டா காமன் அப்படிம்பாங்க, தமிழ் படுத்துவாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் தமிழ் படுத்துவோமே. பேர் துட்டன் காமன், அதான் பேரு. அந்த காமனுக்கும் நம்ம ஊர் காமனுக்கும் சம்மந்தம் இருக்கா, காமனா ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. துத்தன் காமன் தான் பேரு. அந்த சமாதியில ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த விஷயங்களை புறம் இந்த இப்ப நான் சொன்னேனே, அம்மா மகனை கல்யாணம் பண்றது, அப்புறம் மகன் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்களுக்குள்ளேயே குழந்தை பெற்றுக்கிறதுன்னு நம்ம சயின்டிஃபிக்கா இப்ப சொல்றாங்கல்ல, ரொம்ப நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணா குழந்தைங்க ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்கும், அதே பரம்பரை வியாதி என் தங்கச்சிக்கும் இருக்கும். இப்போ என் தங்கச்சி பையனும் என் பொண்ணும் கல்யாணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்குமே அந்த காமனான பரம்பரை வியாதி இருக்கும். அப்புறம் அதுக்கு அந்த அந்த வெளியே டைவர்சிஃபைடாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதே எதுக்காகன்னா, இந்த பரம்பரை வியாதிகள் கடத்தப்படாமல் ஒரு ஸ்டேஜோட போயிடும். அதாவது இப்போ இது இருக்கு பாத்தீங்களா, அகமண முறையால் வந்து ஆரோக்கியமான குழந்தைகள் வந்து பிறக்காது. இந்த துட்டன் காமன் சொல்லிட்டு அந்த மன்னனை எடுத்தாங்கல்ல, எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அந்த அகமண முறை இதெல்லாம் இந்த துட்டன் காமன்ற மன்னனை பத்தி முன்னாடி எல்லாம் பெருசா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பெரிய பெரிய வீரன், அவர் அப்படியாக்கும், அதனாலதான் அவ்வளவு பெரிய பிரமிட்லாம் கட்டியிருக்காங்க அப்படி இப்படிலாம் எம்மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப லேட்டஸ்ட் சயின்டிபிக் ரெவலேஷன் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆள் வந்து ரொம்ப பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருந்திருப்பான், கால் வந்து இப்படி வளைஞ்சுதான் இருந்திருக்கும், அவன் 4 அடி உயரத்துக்கு மேலே இருந்திருக்க மாட்டான். நீங்க சொல்ற மாதிரிலாம் அவர் பெரிய திலாலங்கடி போர் வீரர்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஒரு பிசிக்கலி வீக்கான ஒரு பர்சனா இருந்திருப்பான். அந்த வீக்னஸுக்கு காரணமே அவங்க உள்ளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டதுதான். ஆக்சுவலா ஆராய்ச்சியாளர் எல்லாருமே சொல்றது ஒரு இப்போதைக்கு ஒரு டிஸ்கஷனா மாறிட்டு இருக்குது. ஏன் வந்து துத்தகாமனுடைய கல்லறை வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ற டிஸ்கஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா, ஏன்னா அங்கதான் நிறைய எவிடன்ஸ் கிடைச்சது. முதலாக நிறைய எவிடன்ஸ் கிடைச்சது. அதுக்கு அப்புறம் தான் அவர்கள் புதுசா இன்னொரு ஏரியாவை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன ஏரியா, அந்த துத்தகாமன் பிறக்கும் போது அவர் வளரும் போது அவர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அந்த முறையில ஏதாவது மாற்றம் வந்தது? அதெல்லாம் கடைசி வரை மாத்தல. கடைசி வரை கிளியோபாட்ரா வரை மாத்தல. கிளியோபாட்ரா கிரேக்க நாட்டுக்காரி, அவங்க கூட மாத்திக்கல.
அலெக்சாண்டர் ஜெயிக்கிறாருல, ஜெயிச்சதுக்கப்புறம் டாலமி வந்து ராஜாவாயிட்டாரு எகிப்துக்கு. ஆனோடனே தன்னை சாரோன்னு அறிவிச்சிட்டாரு அவரு. ஆனா அவரும் இந்த அகமண முறை கூட கிடையாது, குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது. அது எங்க வர வருதுன்னா கிளியோபாட்ரா வர வருது. அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ 2வது இடம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு பக்கத்துல இன்னொரு வேலையை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சமாதி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா சமாதிகள் தான் இருக்கு. இது ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு மறைவான பகுதியாக இருக்கு. அது ஃபுல்லாவே இந்த கல்லறைகள் தான் ஃபுல்லா இருக்கு. அதனால அதுக்கு பேரே வந்து வேலி ஆஃப் த கிங்ஸ்னே பேர் வச்சிட்டாங்க. மன்னர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னே அதுக்கு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு தான் ஹிஸ்டரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேரோட மன்னர்கள் பேரே தெரியாது. அந்த முதல் மன்னன் சொல்ல நார்மர், அவருக்கு பின்னாடி வந்து டோசர்னு ஒருத்தர் வேறு. அந்த டோசர் தான் முதல்ல பிரமிட் கட்டினது. ஆனால் அந்த பிரமிட் வந்து இந்த மாடல் பிரமிட் கிடையாது. கூஃபு கட்டின மாடல் பிரமிட் கிடையாது, ஸ்டெப் பிரமிட் அப்படிம்பாங்க. இது வந்து இவர் கட்டின பிரமிட் எப்படி இருக்குன்னா அப்படியே ஸ்மூத்தாகவே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பிரமிட் வந்து அப்படியே கல்லுகள்லாம் அப்படியே ஸ்டெப் மாதிரி வச்சு ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது ஸ்டெப் பிரமிட்னு சொல்லுவாங்க. அதை ப்ராப்பர் பிரமிடாக சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் உலகில் கட்டப்பட்ட முதல் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர், கல்லால் கட்டப்பட்ட முதல் ஒரு கட்டடம், மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம்னு சொல்லலாம். இது கிமு 2900. அதுக்கப்புறம் தான் கூஃபுன்னு அவர் வர்றாரு. அப்புறம் தான் வந்து நம்ம துட்டகாமன் முக்கியமான ஒரு மன்னர்கள்ல ஒருத்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை வந்து ஃபாரோவா இருந்திருக்காங்க. அவங்க ஆட்சி காலமும் ரொம்ப நீண்ட ஒரு ஆட்சி காலம். அதுக்கப்புறம் துக்மோஸ் 3ன்னு ஒருத்தன் வரான். அவன் காலத்துலேயும் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பிரமிடு கட்டப்படுது. அந்த காலத்தில் தான் வந்து அவர்கள் பக்கத்து நாடெல்லாம் படையெடுத்துலாம் போய் பிடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ராமசஸ் வந்துடுவார். ராமசஸ் வரும்போது ராமசஸில் மட்டும்தான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இருக்கிற மன்னர்கள்லேயே ரொம்ப நாள் ஆட்சி பண்ண மன்னர் அவர் தான். கிட்டத்தட்ட 68 ஆண்டுகளுக்கு மேலே அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. சுமார் 98 வயசு வரை உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் தான் செத்து போயிருக்காரு. எகிப்தின் அக்பரா? ஆமாம், அப்படின்னு சொல்லலாம். எகிப்தோட அக்பர்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அவர் ஒருத்தர் சமாதி இன்னைக்கு வரை இது கிடைக்கவே இல்லை. அதுதான் ஆச்சரியம். ராமசஸ் 2வோட சமாதி இன்னைக்கு வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதனால சில பிப்ளிக்கல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு மன்னனே இல்லை, இவங்கெல்லாம் பைபிள் கதையை வச்சுட்டு ராமசஸ் இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை சொல்லப்படுது. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா ராமசஸ் 2ன்னு ஒரு மன்னர் இருந்தாருன்றதுக்கு உண்டான அங்க அந்த ஹைரோகிளிபிக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, பட எழுத்துக்கள்னு, அந்த பட எழுத்துக்கள் மூலமாகவே அவர் இருந்தாருன்றது நல்லாவே தெரியுது. அதான் அன்னைக்கு ஒரு நாள் என் பையன் பேசிட்டு இருக்கும்போது கேட்டான், நான்ப்பா லூஸ் தனமாக பேசிட்டு இருக்கேன், வரலாறு சொல்கிறேன் எல்லாம் சரி, ஹைரோகிளிபிக்ஸ்ன்னு அது வந்து எழுத்துன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா படம் வரைஞ்சி வச்சுருந்துருக்கலாம், இவங்களா ஏதாவது கற்பனையில் அதுக்கு ஒரு கதை சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்கலாம்ல, அது எப்படி எழுத்தாகும் அப்படின்னு கேட்டான். சரி உன் ஃபோன் எடுத்துட்டு வா அப்படின்னா. எதுக்கு பாரு கொண்டாந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு சேட்டை, உன் ஃப்ரெண்டோட சேட்டை ஓப்பன் பண்ணு. இவர் கை சிம்பிள் போடுறாரு, அவர் ரெக்க பறக்க விடுறாரு, அவர் ஹார்ட் சிம்பிள் போடுறாரு. ஏண்டா வெறும் எமோஜி வச்சே நீங்க சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ வந்து வார்த்தை தேவைப்படல, வார்த்தை எல்லாமே நீ சேட் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி தான்டா. ஓ அப்படியா, இது நல்ல எக்ஸாம்பிள் தான்ப்பா அப்படின்னு சொன்னா. அது மாதிரி தான் நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. ஹைரோகிளிபிக்ஸ்ன்னு எப்படி அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும். மதத்துக்காக ஒரு மொழி, மக்களுக்கு வேறொரு மொழி, இதையும் கண்டுபிடிச்சது எகிப்தியர்கள் தான். அந்த ஹைரோகிளிபிக்ஸ்லேயே பார்த்தோன்னா பூசாரிகள் படிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜ் டைப் இருக்கும். அது பொதுமக்களுக்கு புரியாது, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? அதே தான் அந்த இது. அதான் சொல்லணும், இது எல்லாமே இந்த பூசாரித்தனத்தில் என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணலான்றத ஆராய்ச்சி செஞ்சு இப்போ டாக்டரேட் வாங்கினவங்க தான் அந்த எகிப்து நாட்டு பூசாரிகள். அவங்களுக்கு பூசாரிகளுக்குன்னு தனியாக ஒரு மொழி இருக்கும், மக்களுக்காக தனியாக ஒரு மொழி இருக்கும். ஹீப்ரூலே அப்படி 2 வெர்ஷன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை பற்றின சரியான குறிப்புகள் எதுவும் கிடைக்கல. அந்த லெவி குரூப் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வகையான ஸ்லாங் வச்சுக்கிட்டாங்க.
பொதுமக்கள்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது பிற்காலத்தில் இந்தியாவிலும் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது அப்படி வச்சுக்கலாமா. இது ஐரோப்பாவிலையும் அப்படிதான் இருந்தது. எப்படின்னா சர்ச்சில் லத்தீனில் தான் ப்ரே பண்ணணும், பள்ளிகளில் லத்தீனில் தான் படிக்கணும். பொதுமக்கள் பேசுகிற மொழி வேறையாக இருக்கும். ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, இங்கிலாந்தில் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஜெர்மனில் ஜெர்மன் பேசுவாங்க. ஆனால் சர்ச்சிலையும் ஸ்கூல்லையும் மட்டும் லத்தீன் தான் இருந்தது. இது அதாவது இந்த கான்செப்ட் வந்து ஒரு பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் பிரின்ஸ் கூட்டணின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதோட கூறுகள் வந்து இதெல்லாம் தான் அதோட கூறுகள். மக்களுக்கு புரியாததாக ஒரு மொழியை வச்சுக்கிறது. அப்போ இந்த ராமசஸ் வந்து இவ்வளோ ஃபேமஸான மன்னராக இருந்திருக்கிறார். ஆனால் அவரை பற்றி பைபிளில் இருக்கிற குறிப்புகள் இருக்கு, அந்த ஹீரோகிளிபிக்ஸில் இருக்கு. சமாதி இன்னைக்கு வரை கிடைக்கல, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு மன்னராச்சு அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராமசஸோட வாழ்க்கையை பற்றின குறிப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குறிப்புகள்ல அவர் 96 வயசு வரை வாழ்ந்தாருன்ற வரை அந்த குறிப்புகள்லாம் இருக்கு. இவ்வளோ குறிப்புகள் இருக்கக்கூடிய இதுல அவர் தன்னுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற குறிப்பெல்லாம் இருக்கு. 2 மகளையும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. சரியா, மற்ற ராஜாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராணி செத்தாதான் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணுவாங்க. இவர் வந்து 2 மகளையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற குறிப்பு வர இருக்கு. இதெல்லாமே இருக்கு. மோசஸ்ன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை அதுல. இவங்க பைபிள்ல அவ்வளோ முக்கிய அந்த பாட்டி சொல்லுமே, இதைத்தான் விடிய விடிய உட்காந்து ஒட்டிட்டு இருந்தியாடான்னு பக்கமா உட்காந்து எழுதியிருக்காங்க. அந்த ராமேசஸ்ன்ற மன்னர் வந்து எங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாரு, வச்சாரு, போனாருன்னு. சரி, கொடுமைப்படுத்தினதெல்லாம் வேணா இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி 10 வாதைகள் வந்தா எழுதி வச்சிருப்பான்ல, நைல் நதி ரத்தமா மாறிடுச்சு, பேன் தொல்லை வந்தது, ஈ தொல்லை வந்தது, அது இதுன்னு கல்மழை, அதை பத்தி எந்த குறிப்புமே எகிப்திய குறிப்புல கிடையாது. எகிப்து குறிப்புல இருந்தா தானே நம்ம ஒத்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ராஜராஜ சோழன் வந்து அங்க போய் சண்டை போட்டான், இங்க போய் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எதிரி நாட்டிலையும் குறிப்பு இருக்கணும், இருந்தால் தான் நம்ம ஒத்துக்க முடியும். இல்லைன்னா இவங்க உடான்ஸ் கூட விட்டுருக்கலாம்ல. அப்போ ராஜராஜன் வந்து சாளுக்கிய நாட்டுக்கு போனான்னா போனதுக்கு குறிப்பு இருக்கு. ஹோட்டூர்னு ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, சத்யாசிரயன் ஒரு சாளுக்கிய மன்னன் வந்து வச்ச கல்வெட்டு அது. அந்த கல்வெட்டில் அவன் என்ன சொல்றான்னா, ராஜாசிரயனும் அவன் மகனும் 9 லட்சம் வீரர்களோடு வந்து நான் இல்லாத நேரம் பார்த்து என் நாட்டை கொள்ளையடிச்சு போயிட்டான் அப்படின்னு அவன் கல்வெட்டு வச்சிருக்கிறான். எகிப்துல வந்து மோசஸ் பற்றிய குறிப்புகள் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ யூதர்கள் அங்க அடிமையா இருந்தது உண்மையா? யூதர்கள் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் இருந்தாங்க. இல்ல, இருந்தாலும் இவங்களுடைய டைம் பீரியட் வந்து அதிகமானதுல பல தலைமுறைகளா அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. குறிப்பாக இந்த இனத்து மக்கள் தான் இருந்தாங்கன்ற மாதிரிலாம் குறிப்பு கிடையாது. அடிமைகள்னா அடிமைகள், அவ்வளவுதான். அந்த அடிமைகள் எல்லாம் எந்த ரேஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, இவனுக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ல வந்து ரொம்ப பெஸ்ட். எகிப்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல முடியே வச்சுக்க மாட்டாங்க, சுத்தமா மொட்டை அடிச்சிருவாங்க, புருவங்கிரும் எல்லாத்தையுமே ஷேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேனுன்னா பயம், பேன் வந்துருமோ அப்படின்னு பயம். அதுக்காகவே மொட்டை அடிச்சிருவாங்க. மொட்டை அடிச்சு என்ன பண்ணுவாங்க, அடிமைகளை வச்சு அவனை முடிய வளர்க்க சொல்லி அந்த முடியை ஷேவ் பண்ணி அதுல விக்கு செஞ்சு தலையில மாட்டிப்பாங்க. எப்பவும் மொட்டை தலையில தான் இருப்பாங்க. பைபிள்ல பெரிய கான்ட்ராஸ்டே இதுதான். என்னன்னா, எகிப்தியர்கள் எல்லாருமே மொட்டை அடிச்சுப்பாங்க. அப்புறம் அவங்க மேல எப்படி பேனை ஏறி விட்டாரு கடவுள்? மொட்டை மட்டையில போய் பேன் வலிக்கு போய் சறுக்கிட்டு உழுவுறதுக்கா? நல்லா யோசிப்பாரு. லாஜிக்கே தப்பா இருக்குது. இவர் வந்து பேனை ஏறி விட்டாரு, எல்லாரும் பேன் தொல்லையில எகிப்து ஃபுல்லா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. அங்க பூசாரியில இருந்து, ராஜால இருந்து, மக்கள்ல இருந்து, ஆம்பளை பொம்பளை யாருமே முடி வளர்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஷேவ் பண்ணிப்பாங்க. ஷேவ் பண்ணிட்டு விக்கு வச்சுப்பாங்க. அப்போ விக்கில் வந்து பேன் வருமா? விக்கில் வந்து பேன் கடிக்குமா? அது எனக்கு தெரியலப்பா. இது மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். என்னோட பிரச்சனை என்னன்னா, ரமேசஸை பத்தின எல்லா குறிப்புமே இருக்குது, மோசஸ் என்ற குறிப்பு எங்கேயுமே வரல. இதுதான் முக்கியமான செய்தி. இதுக்கப்புறம் 340 நெக்டான்போ அப்படின்னு ஒரு ஃபேரோ, அவனை வந்து அட்ராசெர்செக்ஸ், பைபிள்ல வரும்ல, அந்த அட்ராசெர்செக்ஸ் அவன் தான் வந்து எகிப்தை கேப்சர் பண்றான். எகிப்தை வந்து எல்லாருமே கேப்சர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க. ஃபேரோக்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வர முடியல. இந்த நெக்டாம்போ வரும்போது தான் 2ஆம் நெக்டாம்போ அவன் 340 வந்து அட்ராசெர்செக்ஸ் வந்து
பிடிச்சி அவனை காலி பண்ணிடுறான். அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓட்டான். அவன் எங்கே ஓடினான்லாம் தெரியாது. நுபியா போயிருப்பான்றாங்க சில பேர். எங்கேயோ தப்பிச்சிட்டான் அப்படின்றதோட வரலாற்று குறிப்பில் அவன் பேர் இல்லை. இந்த நெக்டான் 340 வந்ததோட ஒரிஜினல் ஃபேரோ வம்சம் இருக்குல்ல, அது முடிஞ்சு போச்சு. கட் ஆஃப் அதோட முடிஞ்சு போச்சு. அதோட இந்த எகிப்து நாட்டு மன்னர்னு கிடையாது. அப்புறம் அந்த அட்ராசெக்ஸ் வரான், அப்புறம் பையன் சைரஸ் வருவான், அப்புறம் 2ஆம் டேரியஸ் வருவான், அப்புறம் ஜெர்செக்ஸ்னு ஒருத்தன் வருவான். அந்த ஜெர்செக்ஸ் பீரியடில் தான் வந்து இந்த ஸ்பார்ட்டாவெல்லாம் பிடிச்சது, இந்த 300 பருத்தி வீரர்கள் மேட்டர்லாம் நடந்த கதை. அப்புறம் 3ஆம் டேரியஸ் வரான். இந்த 3ஆம் டேரியஸ் வரும்போது தான் அலெக்சாண்டர் கிளம்பி வர்றாரு. அப்போ இந்த 3ஆம் டேரியஸோட கண்ட்ரோலில் தான் எகிப்து இருக்கு. அப்போ அலெக்சாண்டர் முதல்ல வந்து பிடிக்கிறதே எகிப்தை தான் பிடிக்கிறான். அப்போ பாரசீக மன்னர்களோட கண்ட்ரோலில் இருந்து எகிப்து கிரேக்கர்கள் கண்ட்ரோலுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் போய் டேரியஸ் 3யும் அலெக்சாண்டர் போட்டு தள்ளிட்டு அவர் அப்படியே ஆப்கானிஸ்தான் வர போயிட்டு அப்புறம் திரும்பி வர்றாரு. வர வழியில் ஜுரம் வந்து செத்து போயிட்டாரு. அது பெரிய காமெடியா இருக்குப்ப. அவ்வளவு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை முதல்ல எல்லா நாடுகளையும் பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் அன்னைக்கு உலகுக்கு தெரிஞ்ச நாடுகள்ல பெருமளவான பகுதிகளை பிடிச்சிட்டான். அவன் எப்படி செத்து போனான்னா காய்ச்சல் வந்து செத்து போயிட்டான். மிகப்பெரிய மாவீரனாகிய நெப்போலியன் ஐரோப்பா ஃபுல்லா வளைச்சு பிடிச்சான். கடைசியில் வயிற்று வலியில செத்து போயிட்டாரு. இப்படிதான் ஐரனியா இருக்கும்னு வச்சுங்க. ஸோ இவர் வந்து அந்த ஜோக்கையும் சேர்த்தே சொல்லிடுவோம், மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்படி ஆயுதம் ஏந்திய எல்லாரும் ஜுரம் வந்து வயிற்று வலி வந்து செத்து போனாங்க. ஆயுதமே ஏந்தாத காந்தி துப்பாக்கியால செத்து போனாரு. துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டார். அலெக்சாண்டரும் செத்துட்டான். அலெக்சாண்டரோட ஃப்ரெண்டு, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் பேர் டாலமின்னு பேர். ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அது அலெக்சாண்டரோட லவர். அப்போல்லாம் கிரேக்க நாட்டில் வந்து என்ன ஒரு கான்செப்ட்னா, குழந்தை பெற்றுக்கணும்னா தான் மட்டும்தான் பொம்பளைங்களை வச்சுக்கணும். உண்மையிலே லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்மளை மாதிரி பிரெயின் அறிவோடு இருக்கிற ஒரு ஆம்பளை கூட தான் லவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஏரியாவில், அதாவது எகிப்தில் வந்து குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருந்தா, கிரேக்க நாட்டில் அதை விட கன்றாவின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருந்துருக்காங்க. லவ் பண்ணணும்னா அது ஆம்பளை தான் லவ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ இவங்க டேரியஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அலெக்சாண்டர் செத்து போயிட்டாருன்றப்போ இங்க டாலமி இருக்காரு. இந்த டாலமி என்ன பண்றான், அவன் மன்னர் ஆகிறான். மன்னர் ஆனா நீங்க வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிரேக்க நாட்டுல பெருசா ஒரு ஓரிரை கோட்பாடு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்களும் பல கடவுள் வச்சிருக்காங்க. இங்க வந்து பார்த்தா இவங்களும் பல கடவுள் வச்சிருக்காங்க. அந்த கடவுளா இந்த கடவுளான்றதெல்லாம் விட ராஜ்யம் தான் முக்கியம். என்ன பண்ணலாம், ஃபேரோ மாதிரியே நானும் அந்த ஃபேரோவோட வாரிசு அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும். அப்ப என்ன பண்றாரு அவரு, இது என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, இது என் தங்கச்சின்ட்டாரு. சரியா? இந்த பொண்டாட்டி தங்கச்சின்ற குழப்பம் வந்து பைபிள்லையும் நீங்க வந்து பார்த்தா தெரியும். ஆபிரகாம் வந்து சாராவை வந்து ஒரு இடத்துல கேட்டா என் தங்கச்சியும் பேரு, இன்னொரு இடத்துல கேட்டா என் பொண்டாட்டியும் பேரு. இது வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதை வந்து அவர்களுக்கு தப்பாகவும் தோணலை, சயின்டிஃபிக்காக தப்புன்றதும் அவங்களுக்கு தெரியல. ஸோ இவர் வந்து அது தன்னோட என் தங்கச்சின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்குள்ளேயே அவங்களே கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பழைய ஃபேரோ மன்னர்கள் இருந்தாங்களோ அதே போலவே அந்த ராணியெல்லாம் அந்த எகிப்து புராணத்தில் வரக்கூடிய இசிஸ்னு ஒரு கடவுள் முதல்ல சொன்னோம்ல, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாளோ அதே மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நெத்தியில் ஒரு நாகம் மாதிரி ஒரு பாம்பு மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு மாட்டிக்கிறது, அந்த மாதிரியே உடை அணிவது அப்படின்ற மாதிரி அந்த இசிஸ் மாதிரியே தன்னை அலங்கரிச்சுக்கிறது. இந்த ராஜாக்கள் என்ன பண்றது, கிரேக்கர்களாக இருந்தாலும் அந்த ஒசைரிஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. அப்போ மக்களுக்கு மத்தியில் வரும்போது, அதாவது கடவுளோட வாரிசுன்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த கடவுளோட உருவம் எப்படி இருக்குமோ அதை போலவே இந்த ராஜாவும் ராணியுமே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்னு. அதாவது யோசிச்சு பாரு, ராஜா வந்து சிவபெருமான் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு திரிசூல தர அரண்மனையில வந்து உட்கார்ந்தாருன்னா எப்படி இருக்கும், அப்படி கற்பனை பண்ணிக்கிங்க. அப்படிதான் இவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. இது எது வரை நடக்குதுன்னா 13 தலைமுறைக்கு போகுது. இந்த டாலமி வம்சம் ஒரு தலைமுறை 2 தலைமுறை போல 13 தலைமுறை. டாலமி 1 2 3 4 5 6 7 8 அப்படியே வந்து 13 வந்துடுது. 13 வரும்போது தான் நம்ம ஏற்கனவே பேசின கிளியோபாட்ரா என்ட்ரி. நிறைய பேர் சொல்வது கிளியோபாட்ரா ஒரு கருப்பழகி அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் எகிப்து ராணின்றதுனால கருப்பழகின்னு இவங்களான்னு நினைச்சுக்கிறது. இவங்க பூரா யாரு, கிரேக்க வம்சத்துல இருந்து வந்தவங்க.
இந்த கிளியோபாட்ரா வரும்போது தான் அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவனை போட்டு தள்ளிடுறா. அப்புறம் தம்பி வந்து வர்றான், அந்த தம்பிக்கு அவனுக்கு சண்டை வருது, என்ன பண்ணுறதுன்றப்ப இவன் தம்பியை போட்டால் இவளுக்கு இன்னொரு தம்பி இருக்கான், அவன் சின்ன பையன், அவனை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஜூலியஸ் சீசர் வந்த கதை, அப்புறம் மார்க் ஆண்டனி வந்த கதை, அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தது அகஸ்டஸ் சீசர் வந்து மார்க் ஆண்டனி கிளியோபாட்ரா எல்லாரையும் போட்டு தள்ளி ஜூலியஸ் சீசருக்கு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போன கதையில வர எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த எகிப்து நாட்டோட தாக்கத்துல தான் ரோம்லையும் மன்னர்கள் வந்து கடவுளோட அம்சம். இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. மன்னர்னு சொல்றதை விட கடவுளுக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு. அதாவது உலகம் முழுவதும் கடவுள் மன்னர் ரெண்டும் பிரிக்க முடியாத விஷயம் அப்படின்ற கான்செப்ட் எகிப்துல இருந்து தான் தோன்றுது. அது வந்து நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க பக்கத்துல ரோம்ல மட்டும் இல்லை, பக்கத்துல அரேபியா போன்ற பகுதிகளிலேயோ அப்படின்லாம் கிடையாது. உலகம் முழுக்கவே இந்த கான்செப்ட் வந்து இந்த இவர்கள் மூலமாக கடத்தப்பட்டது. எப்படி கடத்தப்பட்டது அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரேடிங் ஹப். அந்த பக்கம் ரோம் நாட்டுக்கு கனெக்ஷனு, இந்த பக்கம் ஆசிய நாடுகளுக்கு கனெக்ஷனு. இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருட்கள், சைனாலேருந்து வர பொருட்கள் எல்லாமே எகிப்து வழியாக தான் போய் ஆகணும். எங்க ரோம் நாட்டுக்கு போகிறதா இருந்தால், ரோம் நாட்டில் இருந்தோ கிரேக்க நாட்டில் இருந்தோ வரக்கூடிய பொருட்கள்லாம் போனாலும் எகிப்து வழியாக தான் தாண்டி போய் ஆகணும். ஏன்னா அப்போ சூயஸ் கேனல்லாம் கிடையாது. அப்போ இது வந்து முக்கியமான ஒரு ட்ரேட் ஹப்பாக மாறுது. இப்போ வரைக்குமே அப்படிதான். ஆமாம், இப்போ வரைக்கும் அப்படிதான். அப்போ அந்த ட்ரேட் ஹப்பாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கலாச்சாரம் வந்து அந்த வணிகர்கள் மூலமாக கடத்தப்படுது. இப்போ ஒரு வணிகர் வந்து எகிப்து போயிட்டு வந்தாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கு கதை கேட்கறதுக்கு. சாயங்காலத்துக்கு மேலே பொழுது போகாதுல்ல, ஐயா போனீங்களே என்னாச்சு சொல்லுங்க, நேற்று அன்னைக்கு அதை கதை அதோட விட்டீங்களே, இன்னைக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னா அந்த நாடுகளில் இந்த கதைகள்லாம் போகும்போது இந்த கதைகளை கேட்க இது நல்லா இருக்கு, நம்ம ஊர்ல இது மாதிரி அதான் பண்ணா என்னன்னு சில ஒருத்தருக்கு ஐடியா வரும். அப்போ அவன் இந்த பூசாரி வேலைகளை ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வந்து உலகம் முழுவதும் அந்த ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரீஸ்ட் அப்படின்ற கூட்டணி உருவானா மக்களை ஆட்சி செய்வது ரொம்ப எளிது அப்படிங்கிறத எகிப்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பீக்குக்கு போயிட்டு ஊழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களால எழுந்துக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. அந்த பீக்கு எப்போ உடையுது, யார் வந்து? ரமேசஸ்க்கு அப்புறமே வீக் ஆயிட்டாங்க. ரெண்டாம் ரமேசஸ்க்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி பெரிய ராஜா ஃபாரோலாம் யாருமே கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி கடைசியில் அட்ராசெக்ஸ் மாதிரி ஒரு பெரிய கான்குவரர் வரும்போது ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சு தூக்கிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கிரேக்கர்கள் கண்ட்ரோல், அலெக்சாண்டர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசர் வந்ததுக்கப்புறம் ரோம் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேற யார் கண்ட்ரோல்லே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரோம்லாம் முடிஞ்சு வரும்போது 800கள்லாம் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அப்போ ரோம் முடியும் போது அடுத்தால இந்த ஃபாட்டிமிட் கலிஃபான்னு வரும். ஃபாட்டிமிட் கலிஃபானா வேற ஒன்றும் கிடையாது, முகமது நபியோட பொண்ணு ஃபாத்திமான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஃபாத்திமா பின்ட் முகமட் அப்படின்னு. அவங்களோட வம்சத்தில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருக்குது. அது முடியும் போது ஃப்ரெஞ்சு பிடிச்சி வச்சுக்கிறான் அந்த இடத்த. ஆக எப்போவுமே அதுக்கப்புறம் எவ்வளோ ஒருத்தன் பிடிச்சி வச்சுக்கிட்டே தான் இருந்தான். இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்குது ஈஜிப்டுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது அந்த ஃபாரோக்கள்னு உலகத்துக்கே முதல்ல இந்த எல்லா பித்தலாட்ட வேலையும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவங்கள அவங்க அந்த ஃபாரோ மன்னர்கள், அந்த நேட்டிவ் ஃபாரோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எகிப்து நாட்டுக்காரன் என்னைக்குமே எகிப்தை ஆட்சி செய்யவே இல்லை இன்னைக்கு வர. அப்படிங்கிறதும் ஒரு வரலாற்றில் ஒரு ஐரணி தான். அரங்கத்திற்கு வந்து பல தலை நிற்கிறோமா? நன்றி.